ஷாமிலேருந்து கூடிய விரைவில் Redmi Note 13 Pro மற்றும் Redmi Note 13 Pro Plus அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம், மேலும் வந்து இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ரெட்மியோட Note 13 Pro மற்றும் 13 Pro Plusல உள்ள டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ரெண்டு டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷன் கிட்டத்தட்ட காமன் தான். ஆனால் வந்து ரெட்மியோட Note 13 Pro Plusல வந்து எட்ஜஸ் வந்து சைடில் வந்து கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயே ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஒரு 1.5K OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 1800 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸும் போகுது. இது போக 1920 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதனால வந்து இருட்டுக்குள்ள இந்த டிஸ்பிளே பயன்படுத்தினா கூட கண்ணுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ கண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ரெண்டு டிஸ்பிளேல வந்து 12 பிட் கலர் டெப்த் வருது. அது போக கார்னிங் உள்ள கிளாஸோட விக்டஸ் ப்ரொடெக்ஷன் தராங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட்மியோட Note 13 வாங்கினீங்கன்னா அதில் ஃபிளாட்டான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதே ரெட்மியோட Note 13 Pro Plus வாங்கினீங்கன்னா அதில் எட்ஜஸ் வந்து சைடில் கர்வ் ஆகிருக்க மாதிரி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது போக ரெண்டு ஃபோன்லையுமே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட் தராங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு அவுட் ஸ்டாண்டிங்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பொசிஷன் மட்டும் கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்க. மேலும் இது ஒரு LTPO பேனல் இல்லை அப்படிங்கிற காரணத்தில் நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக வந்து போகாது. ஒரு ஃபிக்ஸட் ரேட் தான் வச்சிருப்பாங்க வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டுக்காக. லுக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரெட்மியோட Note 13 Pro வந்து நமக்கு நார்மலான ஒரு கிளாஸ் பேட்டர்ன் மாதிரி லுக் மாதிரி தான் இருக்கு. அதில் அந்த ஒயிட் கலர் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு பேட்டர்ன் டிசைன் வந்து கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதுவே ரெட்மியோட Note 13 Pro Plus தான் டிசைன்ல வந்து அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்கு. பேக் சைடில் பார்க்கும்போது 4 கலர் மாடல் இருக்கு. அதாவது கேமரா பேட்டர்ன் மட்டுமே 3 டிஃபரெண்டான கலர்ஸ்ல கொடுக்குறாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. கண்டிப்பா கேஸ் போட்டு யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பார்க்கறதுக்கு. மற்றபடியாக ஒயிட் மற்றும் பிளாக் வெர்ஷனும் இருக்கு. அது வந்து கிளாஸ் பேட்டர்ன்ல பேக் சைடில் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக இந்த ரெண்டு ஃபோனோட ப்ராசரை பத்தி பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஃபோன்லையும் ப்ராசர் கொஞ்சம் வித்தியாசம் வருது. அதன்படி பார்க்கும்போது ரெட்மியோட Note 13 Proல வந்து நமக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசராக வருது. நமக்கு மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.4 GHz வரையும் போகும். கிராஃபிக்ஸ்க்கு அட்ரினோட 710 GPU கொடுக்குறாங்க. ப்ராசர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக அந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஸ் பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் எப்படி பார்க்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் விளையாடலாம். எந்த பிரச்சனை இருக்காது. சில ஹெவி இன்டென்சிவான கேம்ஸும் விளையாடலாம். அதுவே நமக்கு ரெட்மியோட Note 13 Pro Plusல இன்னும் கொஞ்சம் பெட்டரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. டைமென்சிட்டியோட 7200 Ultra அப்படிங்கிற ஒரு 2.8 GHzக்கான ப்ராசராக வருது. இதுவுமே நமக்கு வந்து 4 நானோமீட்டர் ப்ராசராக கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G610 MC4 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஸ் பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஹெவியான கேம்ஸும் விளையாடலாம். இந்த பிரச்சனையாக இருக்காது. ரொம்ப ஹை அல்ட்ரா செட்டிங்ஸில் வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப்ஸ் நோட் பண்ணுவீங்க. மற்றபடியாக வந்து ஓரளவு கேப்பபிளான சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மியோட Note 13 Pro வந்து நமக்கு 5 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அதுபடி பார்க்கும்போது 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM with 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM with 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 5 கான்ஃபிகரேஷன் வருது. அதுவே ரெட்மியோட Note 13 Pro Plus பொறுத்தவரையும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM with 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. நமக்கு ரெட்மியோட Note 13 Proல வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதே வந்து RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. அதே வந்து ரெட்மியோட Note 13 Pro Plusல இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது நமக்கு வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. RAM வெர்ஷன் பொறுத்து LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டான ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குது. ஸோ ரெட்மியோட Note 13 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெட்மியோட Note 13 Pro Plusல கூட கொஞ்சம் RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோன் வந்து Android 13 OSல MIUI 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஃபோன்லையுமே காமனான கேமரா தான். பேக் சைடில் 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து 200 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட HP3 சென்சர் கொடுக்குறாங்க. இது ஒரு 1/1.4 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இந்த கேமராவோட கொடுக்குறாங்க. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 120 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இது சோனியோட IMX355 சென்சர் f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. மூணாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான ஆம்னிவிஷனோட ஒரு மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ மூணாவது கேமரா ஆஸ் யூஷுவல் கணக்காக கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் சென்சரை வச்சு மேக்ரோ ஷாட்ஸும் கேப்சர் பண்ணிக்கலாம். ஆனால் ஜஸ்ட் கணக்காக ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஒரு ஆம்னிவிஷனோட கேமரா கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைஸ் செல்ஃபியும் வந்து டீசென்ட்டாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். இது போக இந்த ஃபோன்ல இன்ஃப்ராரெட் சென்சரும் இருக்கு. அதாவது ஐஆர் பிளாஸ்ட் இருக்கிற காரணத்தால ரிமோட்டா கூட உங்க ஸ்மார்ட் போன் வந்து பயன்படுத்த முடியும். மேலும் நமக்கு 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் நமக்கு ரெட்மியோட Note 13 Proல இருக்கு. ரெட்மியோட Note 13 Pro Plus வாங்குனீங்கன்னா அதுல அந்த 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் வராது. அதாவது USB Type-C ஆடியோ மட்டும் தான் உண்டு. மேலும் ரெண்டு ஃபோன்ல நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் தராங்க. இது போக நமக்கு ஹாப்டிக்ஸ் ஃபீட்பேக்கும் இந்த ஃபோன் நல்லா இருக்கும் சொல்றாங்க. அதே நமக்கு வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த இந்த ரெட்மியோட Note 13 Proல IP54 ரேட்டிங் இருக்கு. அதாவது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுக்குறாங்க. அதே ரெட்மியோட Note 13 Pro Plus வாங்குனீங்கன்னா நமக்கு IP68 ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதனால நமக்கு ரொம்ப ஹெவியான ரெயின்ல எடுத்துட்டு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. போனுக்குள்ள தண்ணி போகாது. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரெட்மியோட Note 13 Pro வந்து 187 கிராம் வருது.
அதுவே ரெட்மியோட நோட் 13 ப்ரோ ப்ளஸ் வந்து 204.5 கிராம் வருது, கூட கொஞ்சம் வெயிட்டான ஃபோன் மாதிரி இருக்கு. மற்றபடி நெட்வொர்க்ஸை பற்றி பேசலாம். இந்த ரெண்டு ஃபோன்லேயும் 5Gக்கான SNSC சப்போர்ட் இருக்கு, டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3, GPS, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. அதுவே பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லேயே நமக்கு காமனாக 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதாவது ரெட்மியோட நோட் 13 ப்ரோ ப்ளஸ் ரெண்டுலேயுமே 5000 mAh பேட்டரி தான். ஆனால் அந்த சார்ஜிங் ஸ்பீட் வித்தியாசம் வருது. அதே மாதிரி பார்க்கும்போது ரெட்மியோட நோட் 13 ப்ரோவில் நமக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுவே ரெட்மியோட நோட் 13 ப்ரோ ப்ளஸில் வந்து நமக்கு வந்து 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ ரெண்டுலேயுமே சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சி போர்ட் தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சைனாவில் இதோட ஃபோனோட பிரைசிங் வந்து ரொம்ப அக்ரெசிவாக கொடுத்துருந்தாங்க. அதை இந்தியா பிரைசிங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18000 பிரைசிங் தான் வந்துச்சு இந்த ரெட்மியோட நோட் 13 ப்ரோ. ஆனால் இந்தியாவில் வரும்போது எப்படியும் ஒரு 22,000 23,000 பிரைசிங் எடுத்துட்டு வராங்க எதிர்பார்க்கப்படுது. அதுவே ரெட்மியோட நோட் 13 ப்ரோ ப்ளஸ் வந்து சைனால 23,000 அப்படிங்கிற பிரைசிங் தான் கொடுத்துருந்தாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 27,000 28,000 பிரைசிங்குள்ள வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபோன் சொல்லலாம். போன வருடத்தோட ரெட்மி 12 சீரிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோன் கொஞ்சம் பெட்டராக அப்கிரேட் பண்ணிக்காங்க. குறிப்பாக சிப்செட் வந்து கூட கொஞ்சம் பெட்டரான சிப்செட், அதுபோல் டிசைன்லாம் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி குறைய சொல்ற மாதிரி இல்லை. ஸோ பிரைசிங் அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பை ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். ஸோ நீங்க இந்த ரெட்மியோட நோட் 13 ப்ரோ மற்றும் நோட் 13 ப்ரோ ப்ளஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச ஒரே லைக் கொடுத்துங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.